வழி 18 கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 12வது நாள். காலைல ஏஞ்சோன்னா கையை தேடி காஃபி வந்தது. அதை குடிச்சு முடிச்சிட்டு ஒரு நாள் எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கும். அதுல ரொம்பவுமே ஒரு முக்கியமான வேலை இந்த ட்ரெஸ் அயன் பண்றது. அதுக்கப்புறம் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டு தேவையான ஜேசி சாக்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். காலேஜுக்கு வந்துட்டு மதியம் சாப்பிட போனப்பதான் ஒரு வெடிகுண்டு செய்தி. நம்ம தேனோஸ் பையன் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி காலேஜ் லீவ் போட்டிருந்தான். சரி ஏதோ சும்மா தான் லீவ் போறேன்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலா விட்டேன். இன்னைக்கு காலேஜ் வந்துட்டு தலைவன் ஒரு புக் எடுத்து நீட்டினா. இது என்ன புக்கடான்னு கேட்டா, இது புக்லடா குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். அதை கேட்டோன்னே எனக்குலாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. சாலா நம்மளுக்கே தெரியாம எக்ஸாம் எதை போயிருக்கான். அந்த புக்கை சீச்சி அந்த கொஸ்டின் பேப்பர் பசங்கள்ட்ட எடுத்து காட்டினேன். அதை பார்த்தோன்னே எல்லாரும் மிரண்டானுங்க. அப்புறம் மதியமா உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங் வெறியோட ட்ரைனிங் பிளான்ட்டு வெறி கொண்டு வந்தேன். ஆனா பால்ல காத்து இல்ல. காத்த ஃபீல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது 2 பிஸ்கெட் பாக்கெட்டை தள்ளிட்டு வந்துட்டோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த விஷயத்தையும் நாங்க மறந்துட்டோம். நான் உண்மையாலுமே அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை மறந்துட்டேன். ஆனா இந்த வளர்ந்தவன் மறந்தானா இல்ல தள்ளிட்டு போக பிளான் பண்றான்னு தெரியல. ட்ரைனிங்ல இன்னைக்கு ஃபுல்லாவே ஃபினிஷிங்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன போஸ்ட்லயே பெரிய போஸ்ட்ல எந்த அளவுக்கு பெனால்ட்டி இருக்குமோ அவ்வளவு தூரத்துல பெனால்ட்டியும் டி பாக்ஸும் போட்டு ஃபுல் ட்ரைனிங் பண்ணிருந்தேன். இந்த டி பாக்ஸ் பெனால்ட்டிலாம் தெரியாதவங்களுக்கு சிம்பிளா எப்படின்னு சொல்றேன். அது ஒன்றும் இல்ல, கொஞ்சம் தூரத்துக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருப்போம். எனக்கு ரூல்ஸ் என்னன்னா நான் அந்த கோட்டுக்கு வெளில தான் போஸ்ட் அடிக்கணும். அந்த டிஃபெண்டருக்கு ரூல்ஸ் என்னன்னா அவன் அந்த கோட்டை உள்ள தாண்டி தடுக்க கூடாது. இது ஜஸ்ட் ட்ரைனிங்காக மட்டும் தான். மேட்ச்க்கு இப்படி ரூல்ஸ்லாம் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு 1 டிஃபெண்டர் வச்சு அப்புறம் ஃபுல்லா 2 டிஃபெண்டர் வச்சு அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் ட்ரையாங்கிள் பாஸ்ல மங்கி ஆடிட்டு ட்ரைனிங்லாம் முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அங்கே ஆரம்பிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.